கோபாலே காத்துல பறந்து ஜொயிங்கன்னு போனோம். அட என்ன லக்ஷ்மணி, இது ஒரு சைக்கிள் தான். நம்ம கனவுல வர ஸ்போர்ட்ஸ் பைக் கிடையாது. சில் டூட். டோன்ட் வரி கோபு, ஹை ஸ்பீட் ஸ்போர்ட் பைக் மட்டும் இல்ல, ஒரு நாள் நம்ம கிட்ட ஹை ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் சூப்பர் கார் கூட இருக்கும் பாரு. எங்க கிட்ட இருந்து துபாயில இருந்து ஒரு ஹை ஸ்பீட் சைக்கிள் வந்திருக்கு. என்ன ரேஸ் வச்சுப்போமா? மாதவ், நாங்க சீட்டர்ஸ் அண்ட் லூசர்ஸ் கூட என்னைக்கு போட்டி போட மாட்டோம். அப்படின்னா உன்ன மாதிரி பயந்தாங்கோலிங்க கூட தான் நீ ரேஸ் போவியா? ஏய், பயத்துக்கே பயம் காட்டுறவன் தான் கோபால். கோபால், ஸ்பீடுனா என்னங்கறத அவங்களுக்கு காட்டு. உன் திறமைய காட்டு. ஸ்பீட் அப் கோபு. நான் யாரையும் தோக்கடிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா அவனே தோத்துருவான் பாரு. அது எப்படி நானே தோத்துருவேன்? மாதவ், அவன் நம்ம கிட்ட முன்னாடி பாருன்னு சொல்றான். முன்னாடி பாரு, காப்பாத்துங்க. தப்பிக்கலப்பா. துபாயில இருந்து வந்த சைக்கிள் இப்ப காலாங்கடைக்கு போக போகுதே. பார்த்த சைக்கிளோட நீ எல்லாம் ரேஸ் பண்ண வச்சியா? ரொம்ப அதிகமா பேசிட்டே கோபால். ஊட்டரா இல்ல கொசு மருந்து அடிக்கிற மெஷினா தெரியலையே. வசூலி பாய். என்னோட புது ஸ்கூட்டர் லேட்டஸ்ட் மாடல் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. இங்க வர வச்சிருக்கேன். என்ன சூப்பரா இருக்குல்ல? சூப்பர். ஹை ஸ்பீட் ஆட்டோ ஸ்டார்ட். என்ன லுக், என்ன அழகு. ஸ்கூட்டர் செம்ம மாசா இருக்குது வசூலி பாய். உங்களை மாதிரியே வண்டி கூட பலபலன்னு மின்னுது. ஸ்கூட்டர்ல நீங்க ஏறி போகும்போது எங்களுக்கு மின்னல பாக்குற ஃபீலிங் வருது. மாதவ, நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? அப்பா அது என்னன்னா, நீங்க அவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் பாய். ஒரு விஷயம் வசூலி பாய், உங்களோட இந்த சூப்பரான ஸ்கூட்டரை ஒரு தடவை எனக்கு ஓட்ட கொடுங்களேன் ப்ளீஸ் பாய், கொடுங்க. ஆமா ஆமா, சைக்கிளையே ஒழுங்கா ஓட்டிட்டாரு, இப்ப ஸ்கூட்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான். வசூலி பாய், எங்க போறீங்க? அவன் பேச்ச கேட்காதீங்க. நான் சேஃபா தான் ஓட்டுவேன். ப்ராமிஸ் பாய், ஒரு தடவை கொடுங்களேன். கொடுங்களேன் வசூலி பாய். கொடுக்க மாட்டீங்களா? லக்கி சொல்றது கரெக்ட் தான். வசூலி பாய் கோபாலுக்கு மட்டும்தான் ஸ்கூட்டரை கொடுப்பாரு. நீ போய் முதல்ல ஒழுங்கா சைக்கிள் ஓட்ட ஒரு கத்துக்கோ. நிமிஷம் நிறுத்துங்கடா. ஸ்கூட்டர் யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு என்ன லைசன்ஸ் இல்ல, உங்களுக்கு என்ன 18 வயசு வரை ஆகல. ரொம்ப சாரி சொல்லலாம், நான் இப்ப கிளம்புறேன். வசூலி பாய் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாரு. இங்க வாங்க, நம்ம எப்படியாவது வசூலி பாய ஓகே சொல்ல வைக்கணும். ஒரு தடவை யோசிங்க. நான் ஸ்கூட்டர் ஓட்டுறத மில்லி மட்டும் பார்த்தானா அப்படியே எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆவா. பாத்தியா, கனவு மட்டும்தான் காண முடியும். இதெல்லாம் உண்மையாக வாய்ப்பே இல்ல ராஜா. ஸ்கூட்டரா இருக்கட்டும் இல்ல மில்லியா இருக்கட்டும், 2 பேரும் லைஃப்ல வரவே மாட்டாங்க. இங்க பாரு கோபால், ரொம்ப ஓவரா பேசுற. உன்னோட சேலஞ்ச் நான் ஏத்துக்கிறேன். இப்ப பாரு, நான் ஸ்கூட்டர் ஓட்டுவேன், அத பார்த்து மில்லி இம்ப்ரெஸ் ஆயிடுவா. வாங்க நண்பர்களே. பார்த்து அடுத்து எங்கேயாவது மரத்துல முட்டிக்க போற. கோபால், இவங்க வசூலி பாய் கிட்ட இருந்து ஸ்கூட்டரை வாங்கிடுவாங்க. ஒருவேளை மில்லி இவனை பார்த்து உண்மையிலேயே இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னா இட்ஸ் நாட் குட். ஆமா தானே கோபால்? நீ சொல்றதும் கரெக்ட் தான் லக்ஷ்மண். நாம இவங்களை கண்காணிச்சே ஆகணும். வசூலி பாய், ப்ராமிஸ், நான் ஸ்கூட்டர் எங்கேயும் இடிக்க மாட்டேன். ரொம்ப பத்திரமா சேஃபா ஓட்டுவேன். உங்களோட இந்த அப்பாவியான ஃப்ரெண்டை நீங்க நம்ப மாட்டீங்களா பாய்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லலாம். இங்க பாரு சொல்லலாம், உங்ககிட்ட லைசன்ஸ் இல்ல. உங்ககிட்ட எப்படி நான் ஸ்கூட்டர் கொடுக்க முடியும்? அது ஆகாத வேலை சொல்லலாம். நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஸ்கூட்டர்ல செல்ஃபி எடுத்துக்க பர்மிஷன் கொடுக்க முடியும். போட்டோ எடுத்துக்க சொல்லலாம். கிளிக் 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 பண்ணு. தேங்க் யூ வசூலி பாய். சரி, எங்க இரு? எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வரேன் சொல்லலாம். போட்டோ எடுக்க ஆளை தேடிட்டு இருந்தேன். கரெக்டான டைமுக்கு நீ வந்துட்ட. இந்தா புடி. இங்க காட்டு, ஒழுங்கா எடுத்திருக்கே இல்லன்னு பாப்போம்.
இந்த பசங்க வசமா மாட்டிக்கிட்டாடுங்க. அப்படி போடு அம்மிக்கல்ல. இவங்க 5 பேரும் ஒன்னாதான் இருக்கானுங்களா? கண்டிப்பா ஏதாவது கோல்மால் பண்ணுவானுங்க. இவனுங்களை இப்ப கண்காணிக்க வேண்டியதுதான். மாதவ், உனக்கு ஸ்கூட்டர் கிடைக்கல. அப்படி இருக்கிறப்ப மில்லி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவ? சொல்லு சொல்லு சொல்லு. வசூலி பாய் ஸ்கூட்டரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா எங்களால நடக்க முடியும்ல. என்ன சொல்றான் இவன்? ரெட் கலர் வண்டி 10 கிலோமீட்டர்ல பாண்டி. வாங்க போய் பண்ணலாம் பார்ட்டி. வாங்க. சீட்டிங் கோபால், பயங்கரமான சீட்டிங். கொஞ்சம் பொறுமையா ஓட்டு. என்னால முடியல. தலை சுத்துறாடே மாதவே. வேணாடா மில்லி. நான் தான் அப்பவே சொன்னல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஆனா நீ தான் கேட்கவே இல்ல. லக்ஷ்மண் லக்கி 2 பேரும் டக்குன்னு இறங்குங்க. அதோ மில்லி அங்க இருக்கா. அவ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா, சரிப்பட்டு வர மாட்டா, சரிப்பட்டு வர மாட்டா. நம்மள இறக்க விட்டுறானே. இவன் காலத்துக்கும் சிங்கிள் தான். சரியா சொன்ன லக்கி. சச்சின் அவுட் ஆனா மேட்சோட நிலைமையே மாறிடும். மழை வந்தா சன்கிளாஸஸோட கதை முடிஞ்சிடும். அதே மாதிரி மில்லி கடைசி வந்தானா வரைக்கும் நிச்சயமா நம்மளுடைய அவ வேல்யூ சரிப்பட்டே 0 வரமாட்டா. ஆயிடும். ஒரு வேளை சரிப்பட்டு வந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடு. ஓகே பாய். இவ்ளோ அழகான ஸ்கூட்டர் கூட நீயா? அதாவது இவ்ளோ அழகான ஸ்கூட்டர் உனக்கு எப்படி கிடைச்சது? ஓ இதுவா? இந்த சைக்கிளை எங்க அங்கிள் எனக்கு துபாயில இருந்து அனுப்புனாரு. ஓ அதாவது ஸ்கூட்டர். ஓ ஐ see. அந்த சாவி என்கிட்ட கொடுக்கறியா? நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். அட என்ன மாதவ், நீ மெல்லிய ஸ்கூட்டர் ஓட்ட விட மாட்டியா என்ன? கமாண்டா குடே சாவிய குடே. அது மெல்லி, என்கிட்ட சாவி இல்ல. என்ன அப்படின்னா நீ ஸ்கூட்டர் இந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்த? என்கிட்ட ஸ்கூட்டர் இருந்திருந்தா நான் கண்டிப்பா அதை மெல்லிக்கு கொடுத்திருப்பேன். ஆனா இந்த மாதவுக்கு உனக்கு ஸ்கூட்டர் கொடுக்க மனசே வர மாட்டேங்குது மெல்லி. ஆமா மெல்லி, இவன் உனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறான். மாதவ், இவங்க சொல்றது உண்மையா? இல்ல மெல்லி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா இதுல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, அதான் ஓட்ட முடியாதுன்னு சொன்னேன். ஓகே whatever. என்ன சிரிக்கிறீங்க? மாதவ் அவனோட சேலஞ்சில ஜெயிச்சிட்டான். இவனுக்கு ஸ்கூட்டரும் கிடைச்சது. இவன் மில்லிய இம்ப்ரெஸும் பண்ணிட்டான். வாவ் லக்ஷ்மண், சூப்பர்டா. நண்பன்னா நீ தான்டா. டே கோபால், நீ தோத்துட்ட. இப்ப சரி. அதெல்லாம் இல்ல. இந்த சேலஞ்சுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட. இல்ல நான்லாம் ஏத்துக்க மாட்டேன். இல்ல நாங்க தான் ஜெயிச்சோம். நீங்க cheating பண்றீங்க. கோபால் தான் ஜெயிச்சான். வண்டி போயிடுச்சு. யாரா ஸ்கூட்டரை கீழே போட்டது? நீங்களாம் சேர்ந்துதான் என்னோட ஸ்கூட்டரை மோசமா உடைச்சிருக்கீங்க. செல்லம் மாதவே, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், ஒத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. வசூலியோட ஸ்கூட்டர் பக்கத்துல நம்ம 5 பசங்களும் இருக்காடுங்க. பிரமாதம், சூப்பரான ஆதாரம். அடேங்கப்பா, இது என்னோட ஜாக்பாட் ப்ரூஃப் ஆச்சு. நாங்க எதுவும் பண்ணல வசூலி பாய். இதோ இந்த கோபால் தான் ஸ்கூட்டரை தள்ளி விட்டான். முதல்ல இந்த ஸ்கூட்டரை யாருங்க எடுத்துட்டு வந்ததுன்னு கேளுங்களேன். மாதவிட்ட தானே கொடுத்துருந்தீங்க. சொல்றோம். சரியா சொன்ன லக்கி. யார் முதல்ல இந்த ஸ்கூட்டரை புடிச்சு இழுத்தது? கோபால் தானே. நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாதவ் முதல்ல இந்த ஸ்கூட்டரை இதோ இப்படி இழுத்தான். இல்ல, கோபால் தான் ஸ்கூட்டரை முதல்ல இப்படி இழுத்தான். அப்புறம் அவன் தான் இப்படி இழுத்தான். அப்புறம் அவன் இப்படி இழுத்தான். அவன் தான் முதல்ல இழுத்தான். அவன் தான் முதல்ல இழுத்தான். அச்சோ, ஸ்கூட்டர் போயிடுச்சு. என் ஸ்கூட்டர் திரும்ப போச்சு. யாராவது அதை தடுத்து நிறுத்துங்க. வாங்க போய் பிடிக்கலாம், சீக்கிரமா வாங்க. இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பா எங்கேயாவது போய் மோதத்தான் போகுது. இந்த பசங்க வசமா மாட்டிக்கிட்டாடுங்க. போச்சு. யாராவது அதை தடுத்து நிறுத்துங்க. மரக்கிளையில இருந்தேன்னா இந்த ஸ்கூட்டர் சீட்ல எப்படி வந்து மாட்டின? என்னோட ஸ்கூட்டரு கொஞ்சம் நில்லுடா. ஏய் பப்பி, அதுல இருந்து இறங்குடா. நானா இறங்க மாட்டேன்னு சொன்னேன், இறங்க முடியலையே. யாராவது என்ன காப்பாத்துங்க, போலீஸ்கார். காப்பாத்த சொன்னா காப்பாத்து மேல ஏறாரு. என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? நேர டிக்கெட் தான் போல இருக்கு. அடடா, அது யாரோட வண்டி? அது என்னோட வண்டி தான். ஓச்சா பப்பி, என்னோட கார். ஸ்கூட்டரு
பப்பி என்னோட ஸ்கூட்டரு, என்னோட அழகான பாசமான அன்பான ஸ்கூட்டரு இப்படி உடைச்சிட்டியே. சார் நான் எதுவும் பண்ணல சார், இது உண்மை சத்தியம், என்ன நம்புங்க. இதோ இந்த பசங்க இருக்காங்களே, இவங்க தான் இந்த வசூலியோட ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா என் காரை மோதும் போது நீ தானே இந்த வண்டியில இருந்த பப்பி? ஒருத்தர் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கன்னு கூட்டத்தோட வந்து போய் சொல்றானுங்க சார். இவனுங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார், இவனுங்களை நான் விட மாட்டேன். இதோ பாருங்க ஆதாரத்தை, எல்லாம் இதுல இருக்கு சார். பல்பு வாங்குறது என்னோட வேலையா போச்சே. இல்ல 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 என்னடா இல்ல இல்ல, என்னோட ஸ்கூட்டரோட காம்பன்சேஷன் நஷ்டஈட யார கொடுப்பாங்கன்னு சொல்லு பப்பி. என்னோட காரை சரி பண்ண யார் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லு. ஊரு ஒண்ணு கூடிட்டானுங்களே.